வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். ஒரு நண்பர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். இவ்வளவு மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறோம் இல்லையா? ஏன்னா எல்லாருமே பணக்காரர்களாக இல்லை, எல்லோருமே அழகாக இல்லை, எல்லோருமே வளர்ச்சியை காணவில்லை, எல்லோருமே ஒரே நிலையில் இல்லையே. ஏன் வேறுபாடு? இந்த உலகத்தில் ஏன் வேறுபாடு? ஒருத்தன் குட்டையா இருக்கிறான், ஒருத்தர் நெட்டையா இருக்கிறாரு, ஒருத்தர் பணக்காரரா இருக்க, ஒருத்தர் ஏழையா இருக்கிறாரு. ஏன் இந்த வேறுபாடுகள் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? நிறைய புரிதல்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சின்ன சிந்தனை, எனக்கு தோன்றிய சிந்தனை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். மரங்களாவதற்கு சில விதைகள், உரங்களாவதற்கு பல விதைகள். இதில் நான் மரமா உரமா நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். மரங்களாவதற்கு சில விதைகள், உரங்களாவதற்கு பல விதைகள். இதில் நான் மரமா உரமா நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை என்று பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அழகாக சொல்வார். பூத்து குலுங்கி காய்த்து கனியும் மரமாவதற்கு சில விதைகள் பயன்படலாம். காய்ந்து போய் மக்கி போய் உரமாவதற்கு பல விதைகள் பயன்படலாம். ஆனால் எதுவுமே பயனின்றி அழியக்கூடாது, அதுதான் முக்கியம். ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்வோம், அதனுள் இருக்கிற விதைகளை நம்மால் எண்ண முடியாது. ஒரு பலாப்பழத்தை எடுத்துக்கொள்வோம், அதில் எத்தனை சுளைகள் இருக்கிறதோ அத்தனை விதைகள் இருக்கும். ஒரு மாதுளை பழத்தை எடுத்துக்கொள்வோம், அதில் உள்ள முத்துக்கள் அனைத்தும் விதைகள் தான். ஆனால் ஒரு மாதுளை பழத்தை முழுமையாக விதைத்தால் கூட அதிலிருந்து ஒரு சில செடிகள் தான் முளைக்கும். ஒரு கொய்யாப்பழத்தை முழுமையாக பதிய வைத்தால் கூட ஒரு சில செடிகள் தான் முளைக்கும். பலாப்பழத்தினுடைய எல்லா கொட்டைகளுமே மரமாவதில்லை, ஏதோ ஒன்று இரண்டு தான் அதிலிருந்து செடியாகி மரமாகி பலன் தரும். அதே போல்தான் நம்முடைய மனித இனமும், எல்லா மனிதர்களும் வளர்ந்தோங்கி பலன் தருவதில்லை. ஒருவர் வளர்கிறார், இன்னொருவர் மடிந்து மக்கி போய் உரமாகிறார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாமல், வளர்ச்சியை கண்டு அங்கலாய்க்காமல், ஆதங்கப்படாமல் அமைதியாக கடந்து போக நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். மரங்களாவதற்கு சில விதைகள், உரங்களாவதற்கு பல விதைகள். இதில் நான் மரமா உரமா சிந்தித்து பார்ப்போம். நான் பூத்து குலுங்கி காய்த்து கனியும் மரமாகவும் மாறலாம், அல்லது காய்ந்து போய் மக்கி போய் உரமாகவும் மாறலாம். ஆனால் பயனின்றி அழியக்கூடாது என்பதை மட்டும் நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம், மனிதன் பயனின்றி அழியவே கூடாது. வாழ்க மகிழ்வுடன். கொய்யா இலையை பயன்படுத்தி அசிடிட்டி, வயிறு, நெஞ்செரிச்சல் இவற்றையெல்லாம் குணப்படுத்துவதற்கு கொய்யா இலைகள் நிவாரணமாக பயன்படுகிறது. இதை பயன்படுத்தி நம்முடைய நெஞ்செரிச்சல், வயிற்றெரிச்சல் எல்லாம் போக்கிக்கலாம். வாழ்க மகிழ்வுடன்.